இந்தியன் நேவியோட நர்சிங் அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷனில் 2 பேஜுக்கான செலெக்ஷனை வந்து அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இதில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும், 2 ஸ்டேஜுக்கான ப்ரொசீஜர் எப்படி இருக்கும், செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும், இந்த 2 ஸ்டேஜுக்கு இடையில நடக்கிற அந்த ப்ராசஸோட கன்ஃபியூஷன் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நண்பராக இருந்தாலும், டிஃபென்ஸில் சேர ஆசைப்பட்டாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க. டிஃபென்ஸில் சேர விரும்புகிற உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்கங்க. ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம், இந்த நோட்டிஃபிகேஷனில் 2 பேஜுக்கான செலெக்ஷனாக அவங்க எடுக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. 02/2025 அண்ட் 02/2026 இந்த 2 பேஜுக்கான செலெக்ஷன் வந்து அவங்க எடுக்க போகிறாங்க. ஒன்லி அன்மேரிடு மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணவும் முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. செகண்டு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் வந்து அவங்க ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதாவது பாட்னி இல்லை ஜுவாலஜி, இந்த 3 சேர்ந்து 50% வந்து இருக்கணும் மினிமம். அதே மாதிரி ஃபிசிக்ஸில் இண்டிவிஜுவலாக, கெமிஸ்ட்ரியில் இண்டிவிஜுவலாக, பயாலஜியில் இண்டிவிஜுவலாக வந்து 40% 40% 40%ன்ற மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஈச் சப்ஜெக்டில் 40%, ஓவராலில் 50% வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் இந்த டைமில் வந்து 12th முடிச்சிருக்கீங்க, இல்லை 12th எழுதிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை 12th முடிச்சிட்டீங்க, அப்ளை பண்ணுற டைமுக்குள்ளே எனக்கு ஒரிஜினல் மார்க் ஷீட்டோட காப்பி என் கையில் கிடச்சிரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த முக்கியமான விஷயம், ஏஜ் லிமிட்டு. 02/2025 பேஜுக்கான ஏஜ் லிமிட் வந்து 01 செப்டம்பர் 2004 இருந்து 29 பிப்ரவரி 2008 பிறந்தவங்களாக வந்து இருக்கணும். 02/2026 பேஜுக்கான டேட் ஆஃப் பர்த் வந்து 01 ஜூலை 2005 இருந்து 31 டிசம்பர் 2008 பிறந்தவங்களாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஏஜ் பேசிஸில் தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஸ்டேஜ் 1ஓட எக்ஸாம் வந்து நடக்கும். ஸ்டேஜ் 1ஓட எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் 2025 பேஜில் வருவீங்களா இல்லை 26 பேஜில் வருவீங்களா அப்படின்றது ஸ்டேஜ் 1 ரிசல்ட்டை வச்சு உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். அதில் வந்து தெரிஞ்சிடும். அடுத்து பே அண்ட் பெர்க்யூசைட்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கான பே அண்ட் அலோவன்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஸ்டார்டிங் பீரியடில், நீங்கள் ட்ரைனிங் பீரியடில் 14,600 வந்து மந்த்லி உங்களுக்கு பே பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் 21,700 இருந்து 69,100 வரைக்கும் உங்களோட சேலரி இருக்கும். அதோடு சேர்த்து எம்எஸ்பி 5,200, டியர்னஸ் அலவன்ஸு, இந்த மாதிரி ஒவ்வொரு அலவன்ஸும் இருக்கும். அதிலிருந்து நீங்கள் எப்போ ப்ரொமோஷன் வாங்குறீங்களோ அதுக்கப்புறம் உங்களோட சேலரி வந்து 47,600 இருந்து தொடங்கி 1,51,100 வரைக்கும் வந்து இருக்கும். அதுலேயும் ப்ளஸ் உங்களுக்கு எம்எஸ்பின்ற அலவன்ஸும் டியர்னஸ் அலவன்ஸும் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரைனிங் பீரியடில் படிக்கிறதுக்கான புக்ஸு, ரீடிங் மெட்டீரியலு, யூனிஃபார்மு, சாப்பாடு, நீங்கள் தங்குறதுக்கான அக்காமடேஷனு, உங்களுக்கான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு இது எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் 1 எக்ஸாமுக்கு நீங்கள் 29 மார்ச் அன்னைக்கோட 0001, அதாவது 28ஆம் தேதி நைட்டு 12 மணி, ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. அந்த 29ஆம் தேதியில் இருந்து 10 ஏப்ரல் 2025 சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். பார்த்துக்கோங்க, அந்த டைமில் தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடுற மாதிரி வந்திருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான கரெக்ஷன் விண்டோ வந்து 14 ஏப்ரலில் இருந்து 16 ஏப்ரல், அந்த ஒரு 2 நாளுக்கு இடைப்பட்ட கேப்பில் வந்து ஓப்பன் ஆகும். அந்த டைமுக்குள்ளே ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டேஜ் 1க்கான எக்ஸாம் வந்து மே மாதம் வந்து நடக்கும். அதற்கான ரிசல்ட்டும் மே மாதமே கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டேஜ் 2 யாரெல்லாம் ஸ்டேஜ் 2ல் செலக்ட் ஆகிருக்காங்களோ, அதாவது 02/2025 பேஜுக்கு செலக்ட் ஆகிருக்கிறாங்களோ அவங்கள அந்த பேஜுக்கு வந்து கூப்பிடுவாங்க. அதாவது 2 பேஜையுமே கூப்பிட்ருவாங்க. கூப்பிட்டு வச்சு ஃபிசிக்கல் எல்லாமே நடக்கும். அதில் நீங்கள் ஃபைனல் இது வந்து ரெடியாகும் பார்த்தீங்களா, அந்த இதில் உங்களோட கட் ஆஃப் வந்து செக் பண்ணுவாங்க. கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்ற பட்சத்தில் அடுத்த பேஜில் எழுதுறதுக்கான சான்ஸு உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதாவது 02/2026 பேஜில் எழுதுறதுக்கான சான்சஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் மேபி நீங்கள் 02/2025 பேஜுக்கான மார்க்கையே குவாலிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த பேஜ்லேயே வந்து செலக்ட் ஆகி போயிடுவீங்க. அடுத்து இது ஒரு பெர்மனன்ட் கமிஷன் தான். 20 வருஷத்துக்கான சர்வீஸ் வந்து இருக்கும். இந்த 20 வருஷத்துக்கான சர்வீஸில் உங்களுக்கான எல்லா விதமான அலவன்சஸ்ஸு, பெனிஃபிட்ஸு, ஃபேமிலி தங்குறதுக்கு, ஃபேமிலியோட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு, கேன்டீன் கார்டு, எல்லா ஃபெசிலிட்டியுமே A to Z வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அது போக உங்களுக்கு 75 lakhsக்கான ஒரு சேவிங் ஸ்கீமை வந்து போட்டு வச்சுருப்பாங்க. அந்த ஸ்கீமில் சப்போஸ் நம்மளுக்கு ஏதாவது ஒன்று ஆகுது அப்படின்னா நம்ம ஃபேமிலிக்கு அந்த அமௌண்ட்டை கொடுக்குற மாதிரியும், அதே மாதிரி நம்மளோட ஒரிஜினல் சேலரி எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அந்த டைமில் இருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. 20 வருஷம் கழித்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கான அந்த அமௌண்ட்டை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சப்போஸ் நீங்கள் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் அதிகமாகும். உங்களோட
சம்பளத்திலேருந்து எக்ஸ்ட்ரா சேவிங் அமௌண்ட்டை வந்து பிடிச்சிக்கங்க அப்படின்னு நீங்கள் வந்து தாராளமாக கொடுக்கலாம். நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லா விஷயமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். எக்ஸாமு நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம் வந்து 100 மார்க்குக்கான எக்ஸாம் வந்து நடக்கும். இதில் தப்பாக எழுதுகிற கொஸ்டினுக்கு 1/4. சப்போஸ் நீங்கள் அட்டன் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க் எதுவுமே கிடையாது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. சப்போஸ் அவங்களுக்கான சூழல் வந்து எக்ஸாம் வைக்கிற மாதிரி அமையலை அப்படின்னா உங்களோட 12th எக்ஸாம் மார்க்கை வச்சு ஸ்டேஜ் 1 எக்ஸாமே இல்லாமல் டைரெக்டாக ஸ்டேஜ் 2க்கு வந்து கூப்பிடுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரியான சூழல் அமையலை அப்படின்னா தாராளமாக எல்லாருக்குமே எக்ஸாம் வந்து நடக்கும். முக்கியமாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது நம்ம 12th எவ்வளோ கட் ஆஃப் எடுத்துருக்கோமோ அந்த பேசிஸை வந்து இது பண்ணுறாங்க. நம்ம அப்ளை பண்ணுற டைமில் நம்ம 50% வச்சு அப்ளை பண்ண முடியும். கண்டிப்பாக அவங்க அதிகபட்சம் ஃபோக்கஸ் பண்ணுறது நம்மளோட கட் ஆஃப் மார்க்கை வச்சு தான் வந்து அவங்க வந்து கால்ஃபர் வந்து பண்ணுவாங்க. யாரெல்லாம் வந்து ஸ்டேஜ் 1க்கு செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்றதுக்கான அந்த ஒரு லிஸ்ட்டை. அதுக்கடுத்து ஸ்பான்சர் கேண்டிடேட்டு அண்டு NCC சர்டிஃபிகேட் ஹோல்டர்ஸ் இவங்க 2 பேருக்குமான சர்டிஃபிகேட் வந்து அவங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா, ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா இவங்க ஸ்டேஜ் 1 எக்ஸாம் எழுத தேவை கிடையாது. ஸ்டேஜ் 2க்கு டைரெக்டாக குவாலிஃபை ஆகிருக்காங்க. பட் இந்த சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணுற டைமில் அப்லோட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டு PFT இது வந்து எல்லாருமே கம்பல்சரியாக குவாலிஃபை பண்ணியிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. 1.6 கிலோமீட்டருக்கான ரன்னிங்கை 6 நிமிடங்கள் 30 வினாடிகளில் முடிச்சிருக்கணுமா. ஸ்குவாட்ஸ் 20 எடுக்கணும், புஷ்அப்பு 15, சிட்டப்பு 15. ஓகேங்களா. இந்த ஸ்குவாட்ஸு, புஷ்அப்பு, சிட்டப்ஸு அப்படின்றது குவாலிஃபையிங் நேச்சர் தான். ஆனால் நம்ம கம்பல்சரியாக வந்து குவாலிஃபை பண்ணாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்ப்பாங்க. அதோடு சேர்த்து நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இல்லை ஸ்விம்மிங்கில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் பெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இன்னும் உதவியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்களும் செலக்ட் ஆகி உள்ளே வந்ததுக்கப்புறம் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ்லையும் ஜாயின் பண்ண முடியும். அது சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா ஸ்பெஷல் ஃபோர்ஸுக்கான இந்தியன் நேவி வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நான் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்டேஜ் 1க்கு தகுதியானவங்க எல்லாருமே ஸ்டேஜ் 2க்கு வந்து கூப்பிட்டுருப்பாங்க. ஸ்டேஜ் 2ல் 02/2025 பேஜும் வரும், 02/2026 பேஜும் வரும். ஓகேங்களா. இப்போ யார் அந்த இதில் செலக்ட் ஆவாங்க அப்படின்றத ஃபைனல் கட் ஆஃப் வந்து டிசைட் பண்ணோம். ஃபைனல் கட் ஆஃப்லேருந்து கொஞ்சம் ஒரு 3 மார்க் 4 மார்க் கம்மியாகிறவங்க, 2 மார்க் 3 மார்க் கம்மியாகிறவங்க வந்து அடுத்த பேஜுக்கு கூப்பிடுவாங்க. சப்போஸ் அந்த பேஜ்லேயும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது 02/2025 பேஜ்லேயும் நீங்கள் எல்லா ப்ராசஸும் பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி அந்த இதற்கான கட் ஆஃப் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதில் செலக்ட் ஆகி போயிடுவீங்க. சப்போஸ் இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்த பேஜில் வந்து கூப்பிடுவாங்க. ஓகேங்களா. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம், 02/2025 பேஜுக்கான அந்த ஏஜ் லிமிட் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க மட்டும் ஸ்டேஜ் 1 செலக்ட் ஆகிட்டாங்க. ஸ்டேஜ் 2 இருக்குது பார்த்தீங்களா, அதில் சரியான கட் ஆஃப் வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க குவாலிஃபை ஆயிடுவாங்க. ஆனால் ஏன் அப்படின்னா இங்கே 01 செப்டம்பர் 2004 இருந்து அந்த அவங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா. ஆனால் 02/2026 பேஜோட இது வந்து 01 ஜூலை 2005 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா. அதனால் இந்த 02/2025 பேஜுக்கான ஏஜ் லிமிட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏஜ் லிமிட்டை கிளியர் பண்ணுற எல்லாரும் முதல்ல கூப்பிட்ற ஸ்டேஜ் 2க்கு வந்து போவீங்க. அதில் நீங்கள் செலக்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் 02/2026 பேஜில் வந்து செலக்ட் ஆக மாட்டீங்க. சப்போஸ் உங்களோட டேட் ஆஃப் பர்த்து 01 ஜூலை 2005 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 2லையும் அட்டன் பண்ணுவீங்க. சப்போஸ் மார்க் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா 2வது ஸ்டேஜ் 2லையும் அட்டன் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து கிடைக்கும். இந்த விஷயம் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா 2 டைம் 3 டைம் வந்து இந்த விஷயத்தை நீங்கள் கேளுங்க, கிளியராக உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கான மெடிக்கல் வந்து நடக்கும். மெடிக்கலில் என்ன மாதிரியாக வந்து இருக்கும், என்ன மாதிரியெல்லாம் செக் பண்ணுவாங்க அப்படின்ற வீடியோஸை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் டேட்டூஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதற்கு நீங்கள் என்ன மாதிரி மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஃபைனலாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்றது, உங்களோட ஃபோட்டோகிராஃபு, ரீசன்ட் சைஸில் எடுத்த ஃபோட்டோகிராஃபு, ப்ளஸ் உங்களோட சிக்னேச்சர் அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட 10th 12th மார்க் ஷீட் வந்து தேவைப்படும். அண்டு டொமிசியல் சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. டொமிசியல் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ஃபைனல் செலெக்ஷன் அப்போ போகிற அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் கொண்டு போகிற டாக்குமெண்ட்ஸை பற்றின வீடியோ வந்து நான் டீட்டெயிலாக ஸ்டேஜ் 2 கிளியர் பண்ணதுக்கப்புறமான வீடியோவாக நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஓகேங்களா. சூப்பர் ரெக்யூர்மெண்ட்டு, மிஸ் பண்ணிடாதீங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா யூடியூப் சேனல், டெலகிராம் அண்டு வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். நன்றி.